பேசிட்டே இருக்கிறாரு. இந்த குண்டு பையனும் இந்த கியூனி அப்படிங்கிற பொண்ணுகிட்ட தொடர்ந்து கொஸ்டினை கேட்டுக்கிட்டே இருக்கிறான். அந்த பொண்ணு பொறுக்க முடியாமல் ஃப்ரெண்டு சீட்டில் போய் உட்காந்துட்டுறான். இந்த லாஸ்ட் சீட்டில் இருக்கிற பையனும் என்னது லூனார் எக்லிப்ஸா, இதை பற்றி இவங்க ரொம்ப ஓவராக தான் பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் மனசுக்குள்ளே. இந்த பஸ்ஸும் காட்டில் அடர்ந்த பகுதியில் போயிட்டு இருக்குது. ஏன்னா இங்கே வெளிச்சமே இருக்காது, ரொம்பவே இருட்டு பிடிச்ச மாதிரி இருக்கும். திடீர்னு அந்த பஸ்ஸு நின்றுடுது. பார்த்தா மரம் எல்லாம் முறிஞ்சு கிடக்குது. உடனே பஸ் டிரைவர் சைடில் ஒரு மண் பாதையை பார்க்குறாரு. அப்படியே ஷார்ட்கட் எடுத்து அந்த பாதை வழியாக போகிறாங்க. போயிட்டுருக்கும்போது அங்கே நிறைய எலும்பு கூடுகள் எல்லாம் கிடக்குது. அதையும் பார்த்துட்டு இவர் ஏதோ கண்டுக்காமல் அவருக்கு பாட்டுக்கு வந்து பஸ்ஸை ஓட்டிகிட்டே போகிறாரு. போயிட்டே இருக்கும்போது ஏதோ அந்த இடம் ஃபுல்லாகவே ஒரு பனிமூட்டை மாதிரியே இருக்குது. அவர் நினைக்கிறாரு, சரி இதுதான் நம்ம போகிற வழி அப்படிங்கிற மாதிரி. பஸ்ஸும் போயிட்டே இருக்குது. இந்த பசங்களாம் என்னடா நம்ம எந்த வழியாக போயிட்டுருக்கோம், கரெக்டான வழியா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. சடனாக பார்த்தீங்கன்னா அந்த பாதையில் ஏதோ கிடக்குது. உடனே அந்த பஸ் டிரைவரும் பஸ்ஸை நிப்பாட்டிட்டு, நீங்கள் எல்லாம் இருங்க, நான் போய் என்னென்னு பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவரும் இறங்கி போய் பார்க்குறாரு. அங்கே போய் பார்த்தா ஒரு மான் வந்து செத்து கிடக்குது. உடனே அவர் அதை இழுத்து காட்டுக்குள்ளே ஒரு பகுதியில் கொண்டு போடுறாரு. கொண்டு போட்டுட்டு அவர் திரும்பி வரும்போது ஏதோ பார்த்து பயந்த மாதிரி வராரு. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அப்படி பார்த்துட்ருக்காங்க. இவர் பஸ்ஸில் ஏறாரு. நீங்கள் வந்துட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டதும் ஒரு சீரியல் கில்லரும் சேர்ந்து துப்பாக்கியோட வண்டியில் ஏறினா. இந்த லாஸ்ட் சீட்டில் இந்த பையனும் ரொம்ப ஓவராக தென்னாவிட்டா பார்க்குறான். உடனே இந்த சீரியல் கில்லர் சொல்கிறான், எல்லோரும் அமைதியாக போய் உட்காருங்க, நான் சொல்கிறபடி தான் நீங்கள் எல்லாம் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நீ இப்போ பஸ்ஸை நான் சொல்கிற மாதிரி ஓட்டு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இவர் டிரைவர் சொல்கிறாரு, பயப்படாதீங்க, நமக்கு ஒன்றும் ஆகாதுன்னு சொல்கிறான். இவனும் நான் சொல்கிறதா நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த சீரியல் கில்லர் சொல்கிறான். இந்த லாஸ்ட் சீட்டில் இந்த பையனும் ஏதோ திமிர் பிடிச்சவன மாதிரி யாரும் நிற்கிறான். சீரியல் கில்லர் சொல்கிறான், உனக்கு தனியாக வேறு சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீ இதுக்கு மேலே உட்காரலன்னா என்னோட துப்பாக்கி தான் பேசும் அப்படின்னு சொன்னோன்னா அவன் போய் உட்காந்துடுறான். இப்போ இந்த குண்டு பையன் அவனை பார்த்ததுமோ இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு யோசிக்கிறான். இப்போ பஸ்ஸு போயிட்டுருக்குது. இவன் அந்த பையன் யோசிச்சுட்டே இருக்கும்போது அவனுக்கு ஞாபகம் வருது. அவன் ஒரு நாள் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவனோட அங்கிள்கிட்ட அவன் ஸ்கூலில் ஒரு பொண்ணை வந்து பசங்க வந்து கேலி பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் நான் தான் அந்த பொண்ணை காப்பாற்றினேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஓவராக செவடால் விட்டுட்டுருக்கான். இதையும் அவர் இவன் செவடால் தான் விடுறான் அப்படிங்கிற மாதிரி அவரும் கேட்டுக்கிட்டு இருக்காரு. திடீர்னு குடிச்சிட்டே இருக்கும்போது அதில் இந்த சாஸ் வந்து அந்த டேபிளில் இருந்த ஒரு இதுக்கு மேலே கொட்டிடுது.